கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சங்கீதம் 20வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனையால் நிறைவேற்றுவாராக என்று சொல்லுகிறதான ஒரு அற்புதமான ஒரு வேத வசனத்தை நாம் அந்த நாளிலே பார்க்கிறோம். அவர் நமது மன விருப்பங்களை நிறைவேற்றுவார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாளிலும் எத்தனையோ விதமான எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்கலாம். எந்த காரியம் வாய்க்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய இறுதிய சிந்தனைக்குள்ளே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய எதை விரும்புகிறீங்களோ அந்த காரியத்தை நான் இந்த நாளில் உங்களுக்கு நான் என்ன செய்வேன், நான் அப்படியே அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்வதை பார்க்க முடிகிறது. ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை நமக்கு நிறைவேற்றி தருகிறார் என்று சொன்னால், அதில் 7வது வசனம் இருக்கும். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஆண்டவருடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார். நான் என்ன செய்யணும், நான் தெய்வத்தை மேன்மைப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இன்னைக்கு உலக மனிதர்களை மேன்மைப்படுத்துவதை பார்க்கிறோம். அரசியல்வாதிகளை மேன்மைப்படுத்துகிறார்கள். பதவி பட்டம் என்று வைத்திருப்பவர்களை சக மனிதர்கள் மேன்மைப்படுத்துவதை நாம பார்க்கிறோம். இந்த மேன்மை எல்லாமே ஒரு நாள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அது அழிந்து போவதற்கு ஒப்பாய் இருப்பதை நாம பார்க்க முடிகிறது. அந்த மனுஷனை மேன்மைப்படுத்தும் பொழுது நமக்கு நம்முடைய விருப்பம் நிறைவேறுவது கிடையாது. ஆனால் அதே நேரத்துல பரிசுத்த ஆவியானவராகிய பிதாவாகிய தெய்வத்தை நாம் மேன்மை பாராட்டும் பொழுது அவர் நமக்கு என்ன செய்றாரு, நாம் என்ன காரியத்தை அவரிடத்தில் நாம் விண்ணப்பமாய் நான் கேட்கிறோமோ அதை வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னு சொன்னா, அவர் ஆசீர்வதிக்கும் போது அதில் 2வது வசனம் வாசிக்கிறோம். அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து என்ன செய்றார், உன்னை ஆதரிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப ஆலோசனையை நிறைவேற்றுவது மட்டுமல்ல, நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவது மட்டுமல்ல, அவரை நாம் மேன்மைப்படுத்தும் போது அவர் நமக்கு என்ன செய்யறோமா, நமக்கு சியோனிலிருந்து நம்மை ஒத்தாசை அனுப்பி நம்மளை ஆதரிப்பார் என்று சொல்லி நம்ம இந்த வேத பகுதியில நாம் வாசிக்கிறோம். இந்த நாளில் நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு அனுபவங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய இயக்கங்கள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் அவர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, உன் மன விருப்பத்தை நான் உனக்கு நிறைவேற்றுவேன் என்று சொல்லி, நீ என்னை மேன்மைப்படுத்தும் பொழுது உனக்கு நான் ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து நான் உனக்கு ஆதரவா இருந்து இக்கட்டுக்கு நான் உன்னை ரட்சித்து விலக்கி பாதுகாப்பேன் என்று சொல்கிற ஒரு நல் வார்த்தையை இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு நிமிஷம் செபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்ததான எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசப்பா, உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த நாட்களிலே உம்முடைய பிள்ளைகள் என்ன காரியங்களுக்காக ஏங்கி நிற்கிறார்களோ அந்த காரியங்களை நிறைவேற்றி தருவேன் என்று சொன்ன ஆண்டவரே, மறுக்காமல் அப்பா அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தேவைகளை சந்தித்து கொடுங்க, உதவி வேண்டும் என்று சொல்லியிருக்கிற பிள்ளைகளுக்கு சியோன் ஒத்தாசை அனுப்புவேன் என்று சொன்ன தேவன் ஒத்தாசை அனுப்பி நீங்க அவங்களை ஆசீர்வதித்து இந்த பூமியில எந்த நன்மையும் குறைவில்லாதபடி கத்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இயற்கைக்கு விலக்கி நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க, உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே. யாத்திரை உடைய கிருபை கூட இருக்குன்னு படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்து அப்பா, இந்த பூமியில உங்களுடைய பிள்ளைகளை நீர் எந்த விதத்தில் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நீங்க வச்சிருக்கிறீங்களோ அந்த உயர்வை அவர்கள் காண தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானுடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென்.